வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்? எம்டிஎன் சேனல் தான் பார்க்க போறோம். ரீசெண்டா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓ, ட்ரெண்ட் இதுக்கு பண்ணுவாங்களே. இப்படிதான் ட்ரெண்ட் பண்ணுவாங்க. அவருக்கு ட்ரெண்ட் அதான் சொல்றாரு பாரு, ட்ரெண்ட் இது. ஐயோ, வணக்கம். இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, இந்த சோசியல் மீடியால வர ப்ரொமோஷன்ஸ், கொலாபரேஷன்ஸ், அப்புறம் வந்துட்டு இந்த அட்வர்டைஸ்மெண்ட், இந்த எல்லா கர்மத்தையும் தான் பார்க்க போறோம். இதுல ஒரு சில பேர் கிரியேட்டிவா பண்றாங்க, இன்னும் ஒரு சில பேர் வந்து கிறுக்குதனமா பண்றாங்க. அவங்க என்னென்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். உடனே கிளம்பலாம். இன்னைக்கு எங்க அப்பாவுக்கு இறந்த நாள். எங்க அப்பா இறந்து 16 இயர்ஸ் ஆச்சு. 2 நாள் முன்னாடி கலர் கிளீன் பண்ணாங்க. ரொம்ப நாளா அப்பாவோட கலர்ல இருக்க சிலுவையில போட்டோ போட்டு வேற ஏதோ ப்ரமோஷன் எனக்கு அப்படி பார்த்தப்ப நம்ம தஞ்சாவூர்ல ராஜ் கல்வெட்ல தான் லேசர் என்கிரேவிங்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கடை ஏஒய்க்கு ஆப்போசிட்ல கடப்பாக்கல்ல வீட்டுக்கு தேவையான அந்த நேம் போர்டு போட்டுருந்தாங்களே, யாரு போட்டுருந்தாங்க? அவங்க கடையில வச்சிருக்காங்க. நம்ம வீடுங்கள்ல யூஸ் பண்ற மாதிரி கருங்கல், வேலிக்கல் எல்லாமே வச்சிருக்காங்க. செப்டிக் டேங்க்லாம் சத்தியமா எதிர்பார்க்கலடா. இந்த வார்த்தையில தான் நான் விழுந்தேன். ஸ்டார்டிங்ல பாக்கும்போது ஏதோ ஒரு எமோஷனல் பிளாக்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இது ஒரு கொலாபரேஷன் வீடியோடா. தஞ்சாவூர்ல ராஜ் கல்வெட்ல தான் லேசர் என்கிரேவிங்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கடை ஏஒய்க்கு ஆப்போசிட்ல இருக்கு. கடையிலே கடப்பாக்கல், கிரானைட் கல்ல, சில்வை இந்த மாதிரி நிறைய ப்ரோமோட் பண்ணனே வெஸ்டலாம் பண்ணிட்டாங்க. யோசிச்சிருக்கலாம் கொஞ்சம். நானும் எத்தனையோ கொலாப் பார்த்திருக்கேன்டா, ஆனா இது மரண கொலாப்டா. இந்த வீடியோ வந்து சரி தப்பு நான் சொல்ல வரல, ஆனா இத ஃபர்ஸ்ட் டைம் பாக்கும்போது எனக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருந்துச்சு. போக போக இதெல்லாம் நமக்கு பழகிடும் நினைக்கிறேன். முதல்ல கஷ்டமா தான் இருக்கும், அப்புறம் பழகிடும். இது ஒரு டேங் கொலாபரேஷன்டா. இந்த வீடியோ பார்க்கும்போது இன்னொரு வீடியோ எனக்கு ஞாபகம் வருது. அந்த வீடியோ காமிக்கிறேன். போன வருஷம் அப்பா யாரா நீ? இந்த வருஷம் அப்பா வந்து மிஸ் பண்ணிட்டாரா, அம்மா வந்து இந்த வருஷம் வந்து இருக்காங்க அப்படிங்கறதா? ஐயோ, என்ன கருமடா அப்படி போட்டு வச்சிருக்க? எடுத்துட்டு இருக்காங்க. எப்படி வீடியோ எடுக்கிறீங்க? அங்க போய் வேற யாரோ எரிஞ்சத போட்டு வீடியோ எடுக்கன்னே பண்ணிருக்க மாதிரி. அத வச்சு ஒரு ரீல்ஸ் போட்டுருக்காங்க. வீடியோ எடுத்துக்கிறேன். அப்பா இறந்திருக்காங்க, சுடுகாட்டுல இருக்காங்க. அந்த நேரத்துலடா ரீல்ஸ் எடுக்க தோணும். குரங்க மாறிடும் சார். 80 மில்லியன் வருஷங்களா இருக்கு நம்ம குரங்குல இருந்து மனுஷன் அம்மாவ. வேற ஏதாவது பணத்து பக்கத்துல இருந்து அப்பா 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 அது நேத்து செத்து போன காமெடியா இருந்தது. எனக்கு என்னமோ இந்த உலகம் வந்துட்டு வேற எங்கேயோ போயிட்டு இருக்கு. ஏத்த மாதிரி ரெடி ஆயிக்கும்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா, புது உலகம் வந்துகிட்டு இருக்கு. பயப்படாது, புது பிரபஞ்சம் வந்துகிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல பாருங்க, இந்த கல்யாணத்துக்கு போட்டோகிராஃபி வைக்கிற மாதிரி இறந்ததுக்கும் போட்டோகிராஃபி வைக்க போறாங்க. நடக்கும் கண்டிப்பா. எனக்கு தெரிஞ்சு வரவங்க எல்லாம் போட்டோ எடுத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். கேண்டிட் போட்டோகிராஃபி, பணத்துக்கு மாலை போடும்போது போஸ் கொடுங்க, போஸ் கொடுங்க. ஐயோ கடவுளே, அப்படிலாம் நடக்கக்கூடாது. இங்க பாருங்க, இங்க பாருங்க, சிரிங்க சிரிங்க. நடக்கதாண்டா போகுது. எல்லாத்துக்கும் ரெடியா இருங்க, பயப்படாதே, புது பிரபஞ்சம் வந்துகிட்டு இருக்கு. இந்த தம்பிக்கு அறிமுகம் தேவையில்ல, உங்க எல்லாருக்குமே தெரியும். எனக்கு தெரியாது. பல மாதங்களுக்கு முன்னாடி தம்பி ஒரு சம்பவம் பண்ணாரு. வீட்டுல பக்கத்துல ஒரு பாட்டி வந்து பூக்கடை வச்சிருப்பாங்க. அவங்க ரொம்ப கஷ்டப்படுறவங்க. அவங்களது கூட மழை பெஞ்சு அந்த தண்ணியில அவங்க கடையை அடிச்சிட்டு போயிடுச்சு. அந்த மாதிரி நிலைமையில நிறைய மக்கள் கஷ்டப்பட்டிருப்பாங்க. நிறைய பேருக்கு எல்லாம் நினைஞ்சு சோஃபா எல்லாம் போயிருக்கோம். நீங்க உங்களுக்கு வந்து சோஃபா வேணா எங்கள்கிட்ட வாங்க, நான் பெஸ்ட் பிரைஸ்க்கு பண்ணி தரேன். இதான்டா மார்க்கெட்டிங். சின்ன பையன் பெரியவங்களுக்கே புரியல. சின்ன சின்ன பசங்கனா மார்க்கெட்டிங்ல வராங்க. வந்து BMW 530D diesel 2009 மாடல் ஃபேன்சி நம்பர், சன்ரூஃப் ஆட்டோமேட்டிக் டாப் எண்ட் மாடல். இது டபுள் சைலன்சர், 6 சிலிண்டர் 3000 cc. இது
இன்னும் எத்தனை பேர் வர போறாங்கன்னு தெரியல. ஓஹோ இது வந்து தப்பு கிடையாது, அவங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட்ல பண்ணா பிரச்சனை இல்ல. ஆமா ஆமா பட் ஆனா ஃபோர்ஸ் Force பண்ணக்கூடாது. பண்ணக்கூடாது அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. இந்தா ஓ இதுதான் MTN பண்ணா இப்போ வந்து இது போல பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய ஆமா பேர். ஆமா அதுல ஒரு சில வீடியோலாம் இருக்குது. அவங்க நாம ஒரு ப்ராடக்ட் ஃபன்னி வீடியோ கேக்குறாங்க. நினைச்சு பார்த்துட்டு இருப்போம், அதுல டிரான்சாக்ஷன் ஆகி இவங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் வரும். அப்படி பண்றாங்க. Nice right hand by Waters. Have you checked his hat on? பாத்தியா எப்படி யூஸ் பண்ணிக்கிட்டாங்கல்ல. நார்மலா பண்றதுக்கும் இது மாதிரி பண்றதுக்கும் பாக்குறதுக்கு வித்தியாசமா காமெடியா இருக்கு. மறுபடியும் பார்க்கணும்னு தோணுது. இப்ப வாங்கணும்னு தோணுது. ஆனா முன்னாடினா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணா அதுக்கு நிறைய செலவாகும். அதுக்கு வந்து ஒரு செலிபிரிட்டி ஆச்சிட்டு வரணும், இல்ல மாடல் ஆச்சிட்டு வரணும். சமந்தா அஞ்சலி 3 பேரையும் மிக்ஸ் பண்ணி ஒரு மாடலை கூட்டிட்டு வாங்க. அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை எடுத்து அதை வந்துட்டு டிவில இல்ல ரேடியோல இல்ல நியூஸ் பேப்பர்ல குடுக்கறதுக்கு அதுக்கு தனி செலவாகும். அது போல நிறைய விஷயம் இருந்துச்சு. ஆனா இப்ப இந்த சோசியல் மீடியால என்ன பண்றாங்கன்னா ஓனர்ஸே, அதுக்கான ஓனர் நடிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் நம்ம தலைவன் தான். வச்சான் ராம் டோட்டலி ராம். அதுக்கு முன்னாடி கூட பண்ணிருக்கலாம். என் தலைவனை நான் விட்டு கொடுக்க மாட்டேன்டா. எங்க தலைவன் முகம் எங்க பிராண்ட். ஐயோ கரண்ட் போயிட்டாடா இதுல. ஆமாண்டா, தலைவனை பத்தி பேசும்போது கரண்ட் போன கூட மறந்துட்டு பேசிட்டு இருக்கேன். அம்மாவை பத்தி பேசிக்கிட்டு இருந்தா நேரம் போறதே தெரியாது. ஒரு ஸ்மார்ட் போன் அப்புறம் இன்டர்நெட் இருந்தா போதும், நீங்களே வீடியோ எடுத்து அதை எடிட் பண்ணி நீங்களே சோசியல் மீடியால போஸ்ட் பண்ணி ப்ரோமோட் பண்ணலாம். வேலையை கெடுக்க முடியாதுல்ல, நானே முதலாளி, நானே கெடுத்துக்கிட்டாச்சே உண்டு. அது சரியா பண்ணி நிறைய பேர் சக்சஸ் ஆயிருக்காங்க. நீங்களும் ஏதாவது பிசினஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதை எப்படி இதுக்குள்ள கொண்டு வரலாங்கிறத யோசிச்சு பாருங்க. இத்தனை வாட்டி சொன்னேன், படிச்சு சொன்னேன். இது போலதான் டெய்லர் அக்காவும் அவங்களோட பிசினஸ் வந்துட்டு க்ரோ பண்றதுக்கு சோசியல் மீடியாவை ஒரு டூலா யூஸ் பண்ணிட்டாங்க. டெய்லர் அக்கா யாருன்னு தெரியுமா? டெய்லர் அக்கா யாரும் தெரியாதா? என்னங்க டெய்லர் அக்கா தெரியாம இருக்கீங்க? உங்களுக்கே தெரியல? டெய்லர் அக்காவை தெரியாத உனக்கு இந்த இன்ஸ்டாவில் இடம் எதற்கு? அடப்பாவிகளா இந்தியா நல்ல கமெண்ட் அது. ஒரு நிமிஷம் பின்னாடி போயேன். ஐயோ நான் அடிச்சிட்டாங்க. ரீல்ஸ்க்கா ரீல்ஸ் போடுறான். டிஸ்ப்ளே எந்த கண்டிஷன்ல உடைஞ்சிருந்தாலும் 10 நிமிஷத்துல மாத்தி கொடுத்து ஒரிஜினல் டிஸ்ப்ளே அதுக்கு ஏன்டா உடைச்சீங்க? 6 மாசம் வாரண்டியும் தர கடை தான் டிஸ்ப்ளே வேர்ல்ட். என்னடா முரட்டு வியாபாரமா இருக்கு. ஒர்க் ஆகாத போன். நார்மலா டிஸ்ப்ளே மாத்தி தருவாங்கன்னு சொன்னா நம்ம அந்த வீடியோ பாப்போமா? அதே உடைச்சு காமிச்சா ஆமா பாக்குறோம்ல. பாக்குறோம். மாஸ்டர் பிளான். ஃபர்ஸ்ட் டைம் இந்தியால வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் இந்தியால வந்திருக்குங்க. 50 லட்சம் கோடி ரூபாய் வாட்ச், செலிபிரிட்டி வாட்ச் வந்து வெறும் 500 கோடி 500 ரூபாயா? ஒரே செலிபிரிட்டி வாட்ச் 500 ரூபாய்க்கு தரேன். நல்லா பாத்துங்க. 500 ரோலெக்ஸ் வாட்ச் பாத்துங்க, வாட்ச் வாட்ச் பாத்துங்க. 500 ரூபாய்க்கு தரேங்க. வாட்ச் நல்லா எடுப்பா தம்பி. இங்க பாருங்க, பேரை பாருங்க. 500 ரூபாய்க்கு நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாதுங்க. நீங்க மதிப்பு மரியாதையோட அழகா ஒரு ஃபங்க்ஷன் போன்னு நினைச்சீங்கன்னா இந்த வாட்ச் நல்லா இருக்கு. இந்த வாட்ச்னால உங்களுக்கு பெருமை. ஆனா 50 லட்சம் கோடின்றதெல்லாம் ஓவர். அது ஓவர் தான். ஜோசியக்காரன் கூட இந்த அளவுக்கு அடிக்க மாட்டான். இவன் நல்லா பண்றாரா. ஒரு வேலை கிடைக்கலையா, இந்த வாட்ச் கட்டு போங்க. வேலை கிடைச்சிரும். கூப்பிடுறாங்களா இல்லையா, முதல்ல நான் சிங்கிளா இருக்கீங்களா இதை வாங்கிட்டு போங்க. கல்யாணம் ஆகும்னு சொல்லி ஆமா ஆமா வாங்க சார் வந்து வாங்கி உங்களுக்கு உலகத்துல 5 கோடிக்கு 5 கோடி ரூபாய் வாட்ச் 1200 ரூபாய் கொடுக்குறாங்க. ஐயோ நம்பர் 1 பணக்கார பசங்க போடுற வாட்சுக்கு இது 1200 ரூபாய் கூட 7 கோடி 8 கோடி 9 கோடி விலை. நல்லா 100 கோடி அப்ப வித்துக்கலாமா? செமையா இருக்குப்பா வாட்சி. நல்லா இருக்குதான். நான் நினைவாக்கி தரேன். கனவே நலமா? எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது. இதை வித்து நல்லா வாங்கிடலாமா? பணக்கார ஒண்ணா பணக்கார என்ன பணக்காரங்க செலிபிரிட்டி போடுற வாட்ச் 7 கோடி 8 கோடி வாட்ச் விலை 1200 ரூபாய்க்கு தமிழகத்துல முதல் முறையா தராங்க. ஒரு 2 மாசத்துக்கு ஒரு 2 கோடி வாட்சி, அப்புறம் அதை தூக்கி போட்டுட்டு அடுத்த ஒரு 5 மாசத்துக்கு ஒரு 5 கோடி வாட்சி. நம்மளும் வாங்கி கட்டிக்கிட்டு பில்டப் பண்ணலாம். 7 கோடி அப்படி வாழ்ந்துட்டு போயிடலாம். என்னடா வாங்கிட்டியா? பிரசிஷ் நீங்க தான் யோசிக்கணும். அடிமடியில கை
ஏண்டா போச்சு மரியாதை போச்சு விளம்பரமா? ஆமா அங்க வேற பேண்ட் தொங்குதுல போய் மாட்டிக்காரோ. அட பாவிகளா, அதுக்கு அவுத்து பார்த்துதான் விட்டீங்களாடா. பண்ணிட்டு இருக்கானுங்க. அடிமட்ட வரைக்கும் போய் இந்த சின்ன வயசுல பொண்ணுனா வந்துட்டு இருக்கும் போது திடீர்னு பேண்ட் அவுத்து விட்டு ஓடிடுவானுங்க. அந்த கான்செப்டே இவங்க மார்க்கெட்டிங்ல பண்ணிருக்கானுங்க. இப்படி சோறு திங்கிறதுக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? திருத்துறைப்பூண்டி மதிதாசன் ட்ரெண்ட்ஸ் ஆங்கில அழைத்த வாடிக்கையாளர் அனைவரும் வணங்க. சிந்தாமணி பகுதியை சேர்ந்த திருமுருகன் நம்மள்ட்ட கரடி மாமா சட்டை முக்காவையில் எடுத்திருக்காரு. இதோ உங்களுக்காக ஒரு நடனம். இவருக்கான ஒரு நடனமா? எந்த கடைடா இது? வெளியே கடையை மூடி வச்சிருக்கீங்க. ரெடி பண்ண சட்டை தானே. நார்மலா வாங்கிட்டு போறவங்களுக்கு எந்த டிஸ்கவுண்டும் கிடையாது. இது மாதிரி டான்ஸ் ஆடிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் ஓஹோ, நீயும் போய் ஒரு டான்ஸ் அங்க பாரு, அங்க வேறு நீயும் சட்டை வைட்டு டான்ஸ் ஆடிட்டு வா. என்னைய பைப் பிடிக்கிறவனா? அதானே எப்படி பாடுறாரு இந்த காலு. எவ்வளவு ஆனாலும் கிழியாது. ஓஹோ, வாடிக்கையாளரின் நடனம் தனித்துவம். எவ்வளவு ஆனாலும் ஓஹோ, அதுக்குதான். ஓஹோ, காத்தோட்டமா இருக்குங்கிறதுக்கு அதுக்கு ஒரு ஸ்டெப் போடுறாங்க. நாம அட்வர்டைஸ் பண்ணலன்னா ஓனர் பெர்ஃபார்ம் பண்ணி பாத்துருக்கோம். ஆனா வர கஸ்டமரையும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வைக்கிறாரு பாருங்க. வேற லெவல் தான். சின்ன பையா அவரோட வியாபார நுணுக்கம் தெரியாம பேசிட்டு இருக்கறடா. இது ஒரு டைப்பான ப்ரமோஷன். அது அப்படியே மார்க்கெட்டிங் சாமி, மார்க்கெட்டிங். மஞ்சுமால் பிஸ்கட்டா? மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனிதர் காதல் அல்ல, காதல் அல்ல. அதை நோண்டி தூக்கி விடுவானா? அடப்பா, இதுல குட் டே பிஸ்கட் தானே அது? நான் பார்த்ததுலயே எனக்கு பிடிச்ச ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இது. ஆசம் ஆசம். இந்த மஞ்சுவல் பாய்ஸ் படம் ரிலீஸ் ஆனப்ப அந்த ட்ரெண்டை வச்சு எடுத்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இது. வெரி குட் வெரி குட். கலக்குங்க சார், கலக்குங்க. இது வந்துட்டு ரொம்பவே சிம்பிளா, ரொம்ப கிரியேட்டிவா, ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காங்க. நானும் இது மாதிரி ஒண்ணு யோசிச்சேன்டா, இதை வச்சு ஒரு மில்க் ஆட் பண்ணலாமான்னு யோசிச்சேன். அதுக்கப்புறம் விட்டுட்டேன். நமது கிராமங்களில் எப்படி பண்றது? ஓகே, அவ்வளவுதான் வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். பாய். கேஷுவல் பாய், ஃப்ரெண்ட்லி பாய், பாய். ஹாப்பி போமா பாய். டெவில் பாய். பாய். ஆனா உண்மையிலே பயங்கரமா ஐடியா இருக்கு. அந்த மார்க்கெட்டிங் வித்தியாசமா பண்றாங்க. எனக்கு அந்த ட்ரெஸ் வாங்க வந்தவங்களே இது நினைச்சு பாருங்க, இது பெரிய பெரிய கடையிலே இப்ப பண்ணாங்கன்னா எப்படி இருக்கும்? எல்லாம் ஒரு சைட்லயும் ஒரு ஆடிட்டு நம்ம எல்லாம் ட்ரெஸ் வாங்கலாம் யாரும் இப்ப பயப்பட மாட்டாங்க. அடுத்து நம்ம என்ன ஸ்டெப்பு போடலாம் அப்படின்னு பாத்துட்டு இருப்பாங்க. எனக்கு எங்களை இப்போ நாங்க எங்கேயோ போறோம், இந்த மாதிரி வாங்குறோம், எங்களை ஆட விட்டா எப்படி இருக்கும் தான் எனக்கு அப்படி தோணுது. இல்ல பாத்தீங்கன்னா இப்போ எல்லாரும் ட்ரெஸ் வாங்குறதோட என்ன ஸ்டெப்பு போடலான்னு ஒரு அந்த கட்டத்துக்கு வந்துருவாங்க. அப்படி போட்டு காட்டுங்க, அப்படி போட்டு. ஐயோ, நல்ல இதுதான். ஏன்னா முன்னாடி ஃபுல்லா பாத்தீங்களா அந்த ஒண்ணு சினிமா ஆக்டர் இல்லைன்னா சீரியல் ஆக்டர் அவங்கள போட்டுதான் அந்த இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆடு. இப்போ பாத்தீங்கன்னா அது அப்படியே உல்டாவாகி நார்மல் ஆடியன்ஸை வச்சே அதை ஆட் பண்றது நல்ல விஷயம்தான். அதை டீசெண்டா பண்றது எனக்கு தெரிஞ்சு நல்லதுதான். அது எந்த பிரச்சனை, அவங்களுக்கும் ஓகேனா பண்ணிக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. போஸ்ட் பண்ணி டார்ச்சர் பண்ணி சின்ன பசங்க அவங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா இது பண்ணலாம். ஆனா அது எனக்கு தெரிஞ்சு அது சோஃபா அந்த பையன் ரொம்ப சின்ன பையன் தான். அது ஏதோ ஆர்வக்குள்ளால பண்ணிட்டு இருக்கான் தவிர வாண்டடா இது பண்ணணும். ஏன்னா அந்த ஒருத்தவங்க அப்பா 2023 இறந்து போயிட்டாருன்னா ஒரு 24 அம்மா இருக்காங்கன்னு போட்டிருக்கான். என்ன பிரச்சனை? அதான் அது எதுக்கு ஒரு ரீலா போடணும்? அந்த அளவுக்கு ஏன் அப்படி இறங்குறாங்கன்னு பிரச்சனையா இவங்களுக்கு என்னன்னே புரியலையே. என்ன பண்ற பெரியவங்களே இப்படி பேசும்போது அந்த சின்ன பையனை நம்ம சொல்ல முடியாது.
ஏன்னா அவங்களுக்கே தெரியாத போது இந்த பசங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க. ஆமா. எனக்கு வந்து இந்த 5 கோடி வாட்ச் இல்ல உண்மையில நல்லா இருந்துச்சு அந்த வாட்ச் எல்லாம் நல்லாதான் இருந்துச்சு. அந்த ரேட் தான் கொஞ்சம் ஓவரா இருக்கு. இல்லப்பா ஆனா அதை வாங்கி நம்ம இடமே வாங்கிடலாம் எனக்கு போலயே. தெரிஞ்சு ஓகே தான். பிளிப்கார்ட்லயே அதே ரேட்ல தான் போயிட்டு நல்லா இருக்கு. இருக்கு. ஒரு கடை எங்க இருக்குன்னு தெரியலையே. அதான் வாட்ஸ்அப் போட்டிருந்தாருல ஓஹோ. நல்லாதான் இருந்துச்சு. ஆனா என்ன 8 கோடியா அது அதிகமா சொல்றாரு. ஒரு 1 கோடி 2 கோடினா கூட சரி ஓகேங்களா. இல்லையா அந்த விலையில இருக்கிற வாட்ச ஒரு 1000 ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறாரு. கம்மியா வாங்கிக்கலாம். அதே ரேட் கொடுத்து நம்ம ஒரு இடம் வாங்கி போட்டுக்கலாம். அது அப்படி சொல்லுவாரா? சும்மா சொல்றாரு. நல்லா இருக்கு. வாட்ச் சூப்பரா இருந்தது. நல்லா இருந்துச்சு. ஓகே. எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்